தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதம் தொடர்பான எந்தவொரு சட்டமூலமும் எமது நாட்டுக்கு அவசியமில்லை, ஜெபரட்னம் அடிகளார் தெரிவிப்பு. 4 முறை திருமணம், பெற்ற தாயை பெட்ரோல் ஊற்றி எரித்த மகள், வாக்குமூலத்தில் வெளியான தகவல். தமிழ் பகுதியில் பாடசாலைக்கு சென்று 3 மாதத்துக்கு மேல் வீட்டுக்கு வராத இளம் ஆசிரியர். சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களோடு தொடர்புடையவர்களுக்கு புதிய தகவல். பப்ஜி விளையாட்டு மோகம் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. லண்டனில் இருந்து வந்த நபர் யாழில் விதவை பெண்ணுக்கு செய்த துரோகம். கனடாவில் தீயில் கருகி பலியான தமிழ் பெண், அம்மாவிடம் கூறிய கடைசி வார்த்தைகளால் கலங்கிய தாயார். தொடர்பின விரிவான செய்திகள். எமது நாட்டுக்கு பழைய பயங்கரவாத தடைச்சட்டம் தேவையில்லை, அதேபோன்று புதிதாக கொண்டுவரப்படவுள்ள சட்டமும் அவசியமில்லை என யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நடைமுறையில் உள்ள மற்றும் எதிர்காலத்தில் கொண்டுவர முயற்சிக்கும் பயங்கரவாதம் தொடர்பான சட்டமூலத்துக்கு எதிரான கையொப்ப போராட்டத்தில் இன்று கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். எமது நாட்டில் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் மூலம் தமிழ் மக்கள் சொல்லொண்ணா துயரங்களை அனுபவித்துள்ளனர். எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் கவலைகளும் வலிகளும் இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. எனவே இவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை நீக்குமாறு நீண்ட காலம் அரசாங்கங்களை தமிழ் மக்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற பாணியில் புதிய ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புதிய சட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு பிரதானமாக பாதிப்புகள் ஏற்படும். இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தொடர்ச்சியாக பயத்தின் மத்தியில் தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எமது இந்த கோரிக்கை அரசாங்கம் ஏற்று தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலையை நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் பெற்றதாயை மகளே பெட்ரோல் ஊற்றி தீவை தெரித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த வீட்டை எழுதித்தர மறுத்ததால் தாயை கொன்று வீட்டை கைப்பற்றி நினைத்ததாக மகள் தெரிவித்தார். போலீசார் சென்று விசாரித்ததில் அவரின் மகள் தாய்க்கு தூக்க மாத்திரை கொடுத்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்தமை தெரிய வந்தது. குறித்த பெண் அளித்த வாக்குமூலத்தில், நான் குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து என்னுடைய தந்தை தற்கொலை செய்து கொண்டார். இந்த தாய் தொடர்ந்து தவறான நடத்தையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சம்பவத்தன்று தூங்கிக் கொண்டிருந்த போது அவரின் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் இந்த தகவலை வாக்குமூலமாக லட்சுமி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நொச்சிமோட்டை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரான ஆண்டனி ஜோய், வயது 36 என்பவரை கடந்த 3 மாதங்களாக காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் வழமை போல் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர் காணாமல் போனமை முதல் இன்று வரை அவரின் தொலைபேசி இயங்கு நிலையில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பல இடங்களில் தேடியும் அவர் குறித்து எவ்வித தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் அல்லது இவரை எங்கேனும் கண்டால் 0777444117 மற்றும் 0772011106 என்ற தொலைபேசி எண்களுக்கு அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு அவரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களுடன் தொடர்புகளை கொண்டவர்கள் சிறுவர்களுடன் நேரடியாக தொடர்புடைய எவ்வித பணிகளிலும் ஈடுபட தடுப்பதற்காக புதிய உத்தரவுக்கு அமைச்சரவையின் அனுமதி கோரப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதியுமான பிரித்தி இனோகா ரணசிங்கே இந்த கோரிக்கையினை முன்வைத்தார். இந்த உத்தரவு முதற்கட்டமாக 5 தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சுக்கள், நன்னடத்தை திணைக்களங்கள் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவற்றின் ஊழியர்களுக்கு பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிறுவர் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டவர்களின் கைரேகை அடிப்படையாக கொண்ட தரவுத்தளம் மூலம் இந்த தடை அமல்படுத்தப்படும் என்றும் பிரித்தி இனோகா கூறியுள்ளார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியில் ஆன்லைன் கேம் விளையாடிய இளைஞர் ஒருவர் திடீரென்று உயிரிழந்துள்ளார். கைன் நகரைச் சேர்ந்த முகமது ஹைஃப் என்ற இளைஞர் வீட்டில் பிரபலமான பப்ஜி விளையாட்டை நீண்ட நேரம் விளையாடும் பழக்கமுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு வேளைகளில் ஹெட்போன் அணிந்து விடிய விடிய கேம் விளையாடுவது வழக்கமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் நடந்த தினத்திலும் அவர் வழக்கம் போல் கேம் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென்று கடுமையான தலைவலி ஏற்பட்டது. சில நொடியில் மயங்கி விழுந்த அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவ தகவலின்படி அதிகரித்த இரத்த அழுத்தத்தால் மூளையில் இரத்த நாளம் வெடித்து மரணத்துக்கு காரணம் ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
பிரிட்டனில் வசித்து வரும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவருக்கு எதிராக திருமணம் செய்வதாக நம்ப வைத்து விதவை பெண்ணை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வசித்து வருவதாக கூறப்படும் யாழ்ப்பாண வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய தம்பையா ஜெயக்குமார் என்ற நபர் 36 வயதான அரசு துறையில் பணியாற்றும் விதவை பெண் ஒருவரை திருமணம் செய்வதாக கூறி நெருங்கிய உறவில் ஈடுபட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் திருமணமாகி சில மாதங்களில் 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதன்பின் சமூக வலைதளங்களில் ஆறுதல் தெரிவித்து வந்தோரில் ஏகுமாரம் ஒருவர் என்று கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் சமூக வலைதள செய்திகளை புறக்கணித்து வந்த அந்த பெண் பின்னர் ஜெயக்குமாரின் நட்பை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பலமுறை இலங்கைக்கு வந்து சந்திக்க விருப்பம் தெரிவித்த அவர் பொது இடங்களில் சந்தித்ததாகவும் தொடர்ந்து உறவை ஆழப்படுத்த முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. திருமணம் செய்வதாக கூறி பல மாதங்கள் சேர்ந்து வாழ்ந்த பின் பெண் கர்ப்பமாகியதாகவும் அதன்பின் குறித்த நபர் லண்டனுக்கு திரும்பிச் சென்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருமுருகண்டி ஏனையின் பிரதான வீதியில் நேற்று மோட்டார் சைக்கிளும் மகளுந்தும் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 நபர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து தொடர்பாக காரை செலுத்தி வந்த திருகோணமலை வைத்தியரை போலீசார் கைது செய்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவு தற்போது விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் பூட்டிய காருக்குள் காதலர்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காதலர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 26 வயதான ரேகா மற்றும் 32 வயதான சுமித் 15 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இருவரும் காதலர் தினம் கொண்டாட வெள்ளிக்கிழமை சந்தித்தனர். மேலும் சந்தித்துக் கொண்ட காதலர்கள் வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்ட நிலையில் நெய்டாவின் 39வது செக்டார் பகுதியில் காணாமல் போன சுமித்திரனின் கார் வீதியோடு நின்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். அப்போது அதிகாரிகள் காரை சோதனை செய்தபோது உள்ளே ரேகா மற்றும் சுமித் இருவரும் சடலங்களாக மீட்கப்பட்டனர். இருவரின் தலையிலும் துப்பாக்கியால் சுடப்பட்ட அடையாளம் தென்பட்டதால் போலீசார் சந்தேகித்தனர். மேலும் சுமித்தின் கையில் ஒரு துப்பாக்கி இருந்ததை பார்த்த போலீசார் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு செய்தனர். அதன்பின் இருவரின் சடலங்களும் உடல் கூராய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. துப்பாக்கியால் காதலியை சுட்டுக் கொன்ற சுமித் தன்னைத்தானே சுட்டு உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 25 இந்திய மீனவர்கள் 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்பரப்பில் வைத்து நேற்று முன்றும் இந்த கைது இடம்பெற்றதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார். கைதான 25 பேரும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதல்கட்ட விசாரணைக்கு பின் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கைதான மீனவர்கள் மற்றும் படகுகளும் காங்கேசன்துறை கடற்தொழில் பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை யாழில் கைதானவர்கள் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ஒன்றாரியோவில் உள்ள பகுதியொன்றில் லக்ஷா என்ற இளம்பெண் தனது வீட்டில் ஏற்பட்ட தீயில் சிக்கி உயிரிழந்தார். தீ விபத்து உயிரிழந்த பெண் தன்னுடைய அம்மாவுக்கு அழைப்பை ஏற்படுத்தி, அம்மா, நம் வீட்டில் தீப்பற்றி எரிகிறது, கதவையும் தீ சூழ்ந்துள்ளதால் வெளியே வர முடியவில்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதார். மகளின் பயங்கர அழைப்பை கேட்டதும் உடனே காரில் வீட்டுக்கு சென்ற போது மகள் உயிரிழந்தமை தெரிய வந்தது. சம்பவத்துக்கு காரணம் என்ன என்பதற்கான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அந்த நாட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.